ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு கலை அகாடமி. நேற்றைய தினம் ஜூலை 21, 2026 எஸ்ஐ எக்ஸாமோட பிஎஸ்டிஎம் கேஸ் ஃபார் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அவங்களுக்கான வழக்கு வந்து ஹியரிங் வந்துச்சு. கோர்ட்டில் என்ன ஆர்குமெண்ட்ஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நேற்றே வீடியோவில் போஸ்ட் பண்ணிட்டோம். ஷார்ட்ஸ்லேயும் ஒரு முக்கியமான தகவலை போட்டேன், அதையும் பார்க்காதவங்க பார்த்துருங்க. இன்னொன்னா சில பேர் வந்து சில டவுட்ஸ் கேட்குறீங்க. கிரேஸ் மார்க் கேஸ் எஸ்ஐ எக்ஸாமில் ஒன்று இருந்துச்சு சார், அது என்னாச்சு? இப்போ பிஎஸ்டிஎம் கேஸில் அகைன் ஸ்டே வருமா? ரிசல்ட் எப்போ வரும்? ஃபிசிக்கல் எப்போ வரும்? இன்னும் சில பேர் அட்வான்ஸாக போயிட்டு இன்டர்வியூ எப்போ வரும்? ஓவரால் கட் ஆஃப் என்ன வரும்? இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. இதுக்கெல்லாம் பதில் என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச தகவலை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். கிரேஸ் மார்க் கேஸில் எனக்கு சில தகவல் கிடச்சிச்சு. கிரேஸ் மார்க் கேஸ் வந்து ஆக்சுவலாக இப்போ ஸ்டேஜ் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. பெட்டிஷனரோட ப்ரேயர் என்னென்னா 4 கேள்விகளுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தலையிட்டு ஒரு கேள்விகளுக்கு மட்டும் கொடுக்க சொல்லிட்டாங்க. மித்த 3 வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டிகிட்ட விட்டுட்டாங்க. அது ஒரு கேள்வி என்னென்னா, காகித உற்பத்தியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும், ஸ்டேட்மெண்ட் கொஷினு. அந்த கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள். அதுக்கு முன்பு வந்து ஏ மற்றும் சரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ ஏ மற்றும் சி சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு வந்து 0.5 மார்க் ஆட் ஆகி வரும். இது வந்து ஆடர் அட்வான்டேஜ் தான். ஆல்ரெடி இந்த கேஸ் வந்து 2 டைம்ஸ் ஹியரிங் வந்துச்சு. அப்போது சொன்னாங்க போஸ்ட் திஸ் மேட்டர் ஆன் 2nd வீக் ஆஃப் மார்ச் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கேஸ் வந்து அட்ஜர்ன்மெண்ட்டில் தான் இருக்குது. நான் விசாரித்த வரைக்கும் இனிமேல் இது கோர்ட்டுக்கு வராது. எக்ஸ்பர்ட் கமிட்டி அண்டு போர்டு இவங்களுக்குள்ளேயே நிர்வாக ரீதியாக முடிஞ்சிடும், ரிசல்ட்டு தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, நேற்று பிஎஸ்டிஎம் கேஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்குமெண்ட் நடந்துச்சு. ஆர்டிகல் 196 கிளாஸ் 5ல் ஒரு பில் வந்து லாவாக மாறணும்னா கவர்னர் அசன்ட் தேவைன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து டிசால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க கொண்டு வந்த சட்டம் முன் வரைவும் டிசால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்னதுமே மாண்புமிகு நீதிபதி அம்மா அவர்கள் வந்து சிரிச்சிட்டாங்க. சிரிச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த கேஸில் வாதாட என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் போர்டுக்கு தான் ஃபேவராக நடக்கும் இந்த கேஸ் முடியும் அப்படின்றது இதுலேருந்து தெரியுது. 4 வீக்கு வந்து அவகாசம் கேட்டது வந்து நம்ம அரசு தரப்பில் தான். அதாவது நம்ம தான் கவுண்டர் ஃபைல் பண்ணணும். பெட்டிஷனர் போட்டாங்க இல்லையா, அவங்க வந்து ஃபைல் பண்ணுவாங்க அவங்களோட இதுவை. அது கவுண்டர் ஃபைல் பண்ணுறது தான் நம்மளோட கவர்மெண்ட் சைடோட வேலை. அதாவது டிஜிபி, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, டிஎன்யூஎஸ்ஆர்பி இவங்க வந்து இப்போ நேற்று வாதாடினதெல்லாம் ரிட்டனில் கொடுக்கணும். ரிட்டனில் கொடுத்தா தான் ஜட்ஜு வந்து ரெண்டுத்தையுமே பார்த்துட்டு ஒரு வேர்டிக்ட் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மறுபடியும் ஹியரிங் போகணுமா, இல்லை மறுபடியும் டிஸ்கஷன் நடக்கணுமா, இல்லை தீர்ப்பை கொடுத்துடலாமான்னு ரிட்டன் டாக்குமெண்ட் இவங்க சப்மிட் பண்ணால் தான் அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஸோ அதனால தான் கவுண்டர் ஃபைல் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்டரிம் ஸ்டே அப்படியே என்னென்னா இடைக்கால தடை. வழக்கில் வந்து இடைக்கால தடையை வந்து நீக்கியிருக்காங்க. எதுக்குன்னா எதிர்மனுதாரர்கள், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அந்த டிஜிபி, டிஎன்யூஎஸ்ஆர்பி இவங்க தான் வந்து எதிர்த்தரப்பு. இவங்க வந்து எதிர் மனுதாரர்கள் பதில் அளிக்க வேண்டும், அதாவது ரிட்டர்ன் டாக்குமெண்ட்டில் கொடுக்கணும். அதனால தான் இன்டர்வியூ ஸ்டே வந்து எடுத்திருக்காங்க. வெக்கேட்டட்னா எடுத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். கவுண்டர் ஃபைல் வந்து எதிர்த்தரப்பு மனு. ஸோ இதுதான் இந்த கோர்ட்டோட டேர்ம்ஸு. அகைன் இப்போ வந்து இப்போ ஃபிசிக்கலுக்கு வரேன். ஃபிசிக்கல் எப்போ வரும், லிஸ்ட்டு எப்போ, அகைன் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறீங்க. ரிசல்ட் எப்போ வேணால் வரலாங்க. நேற்றே ஏஜி சொல்லிட்டாரு, வி ஆர் ரெடி டு ரிலீஸ் த லிஸ்ட் as soon as possible if the stay is vacated அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்டேவை எடுத்துட்டாங்க. ரிசல்ட் எப்போ வேணால் வரலான்னு எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபிசிக்கல் பண்ண வேண்டியது நம்ம கடமை. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு லிஸ்ட்லேயே நம்ம நம்பர் வந்துருந்ததுன்னா இந்நேரத்துக்கு நம்ம ஃபிசிக்கலுக்கு ரெடியாக இருக்கணும். எல்லா ஈவெண்ட்லேயும் மினிமம் 1 ஸ்டாரு, இல்லைனா 3 ஈவெண்ட்லேயும் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டாவது டபுள் ஸ்டார் இருக்கணும், இல்லைனா 2 ஈவெண்ட்டாக சிங்கிள் ஸ்டார் இருக்கணும். ஒரு 4 ஸ்டாராவது நம்ம கையில் இருக்கணும், இல்லைனா 5 ஸ்டாராவது நம்ம கையில் இருக்கணும். இப்படி நம்ம எதுவுமே பண்ணாமல் இந்த 6 மாத காலத்தை வீணடிச்சிருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு தான் நஷ்டம். ஏன்னா பார்டர் மார்க் எடுத்துகிட்டு ஃபிசிக்கலில் வந்து 15க்கு 15 போட்டுட்டு போஸ்டிங் வாங்கினவங்க இருக்காங்க. கட் ஆஃபோட 3 மார்க் 4 மார்க் அதிகமாக வச்சுருந்து நமக்கு ஒரு கொழுப்பில் வந்து பண்ணாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் ஃபிசிக்கல் போயிட்டு ஒரு 4 ஸ்டார் 5 ஸ்டார் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவாங்க. அவங்களுக்கு வேலை கிடைக்காமையும் இருந்திருக்கு. ஸோ ஃபிசிக்கல் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது, வேலைக்கு போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ரிசல்ட் எப்போ வரும், ஃபிசிக்கல் எப்போ வரும்? இப்போது ரிசல்ட் வந்துச்சுன்னா எல்லாம் அடுத்து ஃபிசிக்கல் எப்போ வரும்னு கேட்குறீங்க. ஃபிசிக்கல் முடிஞ்சுட்டா அடுத்து எப்போ இன்டர்வியூ வரும்? ஒரே இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு தான் இருக்குங்க தவிர உங்களுக்கான டைம் எடுத்து நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆக மாட்டீங்க. ஸோ தொடர்ந்து கேள்விகள் மட்டும் கேட்காம இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸுக்கு உங்கள் சம்மந்தப்பட்ட நீங்களே உங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகுங்க, இன்டர்வியூக்கு ரெடி ஆகுங்க. ஃபிசிக்கல் தான் வந்து இதில் மெயின் ஃபேக்டரே, அதுதான் ரோல் ப்ளே பண்ண போகுது. ஸோ இதான் நான் சொல்ல வேண்டிய தகவல். கிரேஸ் மார்க் கேஸ் வந்து மேக்ஸிமம் அஃபெக்ட் பண்ணாது.
ஸ்டே வந்து 4 வாரத்துக்கு அப்புறமும் மறுபடியும் ஸ்டே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டே இருக்கணும்னு அவங்க சொல்லலை. ஸ்டே இல்லாமலே இருக்கலாம். அப்படியுமே ரிசல்ட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு சாதகமாக வந்துச்சுன்னா, அதாவது இப்போ கேஸ் போட்டவங்களுக்கு ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கு இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு 20% கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி 20% இருக்குது அவங்களுக்கு இடஒதுக்கீடு. அதில் தனியாக தான் பிஎஸ்டிஎம் கேட்குறாங்களே தவிர, அப்போ அவங்களுக்குள்ள தான் அது பிரச்சனையே தவிர ஓப்பன் கேண்டிடேட்ஸுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ ஃபிசிக்கல் நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். இதை தான் நான் சொல்ல நினச்சேன். வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.